வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முயற்சித்த 119 பேர் கைது. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இலங்கை நியாயமான முறையிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. சிரியாவில் பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு ஐநா பாதுகாப்பு பேரவை கண்டனம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு கடல் மார்க்கமாக செல்வதற்கு முயற்சித்த 119 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் மோசடி விசாரணை பிரிவின் புலனாய்வு பிரிவினரால் இன்று காலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு, ஜாயல, உடப்பு, சிலாபம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த குழுவில் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த குழுவினரை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்த 6 பேரும் மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்புவதற்காக ஒருவரிடம் 2 லட்சம் ரூபாய் முன்பணம் வாங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இறங்கியதன் பின்னர் மேலும் 13 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களை அனுப்புவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த படகை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வர்த்தகர் ஒருவரை தாக்கிய சந்தேகத்தின் பேரில் ரத்னபுரி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துனேஷ் கங்கந்த கைது செய்யப்பட்டுள்ளார். துனேஷ் கங்கந்த இன்று காலை சட்டத்தரணி ஊடாக கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததன் பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் காயமடைந்ததாக கூறப்படும் வர்த்தகர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இலங்கை நியாயமான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். ஜாதிக ஹெல உரிமையா நேற்று ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். සමාරු වහනවා නෝර්වේ ඇමරිකාව බ්‍රිතාන්‍ය ලංකාව ගැන මෙච්චර උනන්දු වෙද්දී நோர்வே, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஏன் இலங்கை தொடர்பில் அக்கறை கொள்கின்றன என சிலர் கேட்கின்றனர். இந்த சிறிய தீவு தொடர்பில் ஆராய அவர்களுக்கு தேவை கிடையாது. தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளனர். எமது நாட்டில் உள்ள வளங்களின் பெறுமதி எமக்கு தெரியாது. செய்மதி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேலைத்தைய நாடுகள் அவற்றினை அறிந்து கொண்டுள்ளன. இந்த வளங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே இலங்கையின் சுதந்திரம், மனித உரிமை மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் அவர்கள் அக்கறை செலுத்துகின்றனர். மேலைத்தைய நாடுகள் அவற்றை சூறையாட பார்த்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த வளங்களை கண்டறிந்து கொண்டு அவற்றை எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். මේ ලෝකයේ ත්‍රස්තවාදය මර්ධනය කිරීම සඳහා යුක්ති සහගතම ධාර්මිකම உலகில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு நியாயமான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நாடு இலங்கை என்பது தெளிவான விடயமாகும். அதே போன்று ராஜதந்திர யுத்தத்துக்கு ஆயுதம் ஏந்தாமையால் பொய், அசத்தியம் என்பன சில இடங்களில் அரசாளுகின்றது. உண்மையை கண்டு சிலர் அதனை காணாமல் போல் இருக்கின்றனர். ஏன் ஐக்கிய நாடுகள் எமது நாடு குறித்து இவ்வாறு செயற்படுகின்றது? ஏன் இந்தியா இவ்வாறு செயற்படுகின்றது? இது போன்ற கேள்விகளே மீதமாக உள்ளது. අපිට තියෙන ප්‍රශ්නේ ඇයි එක්සත් ජනපදය අපිට මෙහෙම කරන්නේ? ඇයි ඉන්දියාව අපට මෙහෙම කරන්නේ කියන ප්‍රශ්නයයි අපට අද ඉතුරුලා තියෙන්නේ. பெலியத்தா அம்பல பிரதேசத்தில் கிராமிய நீர்ப்பாசன உத்தேச திட்டத்தை திறந்து வைப்பதற்கான நிகழ்வு நேற்று நடைபெற்றது. நீர்ப்பாசன திட்டத்தை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு பிரதி அமைச்சர் நிருபமா ராஜபக்ச திறந்து வைத்ததுடன் அனைத்து முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சஜித் பிரேமதாசவுக்கும் கரு ஜெயசூரியவுக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதை தவிர ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. அவருக்கு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவையில்லை. தொடர்ந்தும் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்க வேண்டும். அவர் அதனை விட்டுக் கொடுப்பதா இல்லை. நாட்டில் சிறந்ததொரு இடத்தை பிடிக்க வேண்டுமாயின் கரு ஜெயசூரிய மீண்டும் ஒரு தடவை சிந்திக்க வேண்டும். அந்த பக்கத்தில் இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. சஜித் பிரேமதாசவுடன் மீண்டும் எமது பக்கம் வந்து தேர்தலில் போட்டியிட்டால் அல்லது எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் உறுதி காலத்தில் பதவி ஒன்றை பெற்றுக்கொண்டு ஏதேனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். உரிய திட்டங்கள் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக்க தெரிவிக்கின்றார். வேறுவளை பத்தக்கட பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார்.
කිසිම සැලැස්මක් නැහැ, කිසිම වැඩපිළිවෙලක් නැහැ. அரசாங்கத்திடம் உரிய திட்டங்கள் இல்லை என்பதால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதனை மக்கள் அறிந்துள்ளனர். போலியான செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட முடியும். நுரலியா மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு கோப்பை பால் வழங்குவதாக கூறி வைபவம் நடத்தினர். தொலைக்காட்சியில் கேமராவையும் ஒலிவாங்கியையும் காண்பித்து பிள்ளைகளிடம் இந்த திட்டம் எவ்வாறு என்று கேட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? அரசாங்கம் வழங்கிய பால் சிறந்தது என்றே கூறுவர். நுவரெலியாவில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு 2 நாட்கள் பால் வழங்கப்பட்டது. தற்போது பாடசாலை மாணவர்களுக்கான பால் எங்கே என்று கேட்கும் போது அதற்கு அரசாங்கம் குழந்தைகளுக்கு பால் இல்லை என கூறுகின்றது. දවස් දෙකයි කිරි වීදුරුව හම්බුනේ පාසල් දරුවන්ට නුවරඑළියේ. දැන් දරුවෝ කිරි වීදුරුව ගැන අහනකොට ආණ්ඩුව කියනවා පොඩි උන්ට කිරි නෑ පැටියෝ කියලා. கொழும்பு கிராண்ட் பாஸ் வதுலவத்த பகுதியில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பெண்ணொருவர் நேற்றிரவு இங்குருக்கடை பகுதியில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தமது வீட்டிற்கு அருகில் வேனொன்றில் வருகை தந்த குழுவினர் தம்மை கடத்திச் சென்று பின்னர் இங்குருக்கடை பகுதியில் விடுவித்ததாக குறித்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த சம்பவத்தினை அடுத்து நேற்றிரவு பிரதேசவாசிகள் பாலியாகுட களனி பாலத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு வீதியின் வாகன போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். பனிரெண்டு வயதுக்கு கீழ்பட்ட பிரிவினருக்கான டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கொழும்பு ஆனந்த கல்லூரி பெற்றுக் கொண்டது. மகளிருக்கான போட்டியில் ரத்தபுரி சுமண மகளிர் கல்லூரி சாம்பியன் பட்டத்தை சூடிக்கொண்டது. கொழும்பு டென்னிஸ் சங்கத்தின் தலைமையகத்தில் இந்த போட்டிகள் இடம்பெற்றன. மகளிருக்கான போட்டியில் 16 அணிகள் பங்கு பெற்றியதுடன் அவற்றில் இருந்து இரத்தினபுரி சுமண மகளிர் கல்லூரி மற்றும் நேர்கொழும்பு நியூஸ்பெட் மகளிர் கல்லூரி என்பன இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின. இறுதிப் போட்டியில் 2-1 என்ற கணக்கில் சுமண மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இதேவேளை ஆடவருக்கான டென்னிஸ் போட்டியில் 29 அணிகள் பங்கு பெற்றன. இதற்கான இறுதிப் போட்டிக்கு கொழும்பு ஆனந்த கல்லூரி மற்றும் பம்பல்பிட்டி புனித பீட்டர் கல்லூரி என்பன தெரிவு செய்யப்பட்டன. போட்டியில் 2-1 என்ற கணக்கில் கொழும்பு ஆனந்த கல்லூரி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகளை இலங்கை டென்னிஸ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. அந்த தகவல்களோடு எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.